அந்த மேக்னாக்காவையும் நான் பார்க்கல. மேக்னாவையும் இப்போ அக்கானே மேக்னாவையும் நான் பார்க்கல. ஆரம்பிக்கலாமா? வெல்கம் டு பால் கேட்ச். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம கேட்ச் பண்ண போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மு தாங்க. ஜிம்முன்னா உடனே உங்களுக்குலாம் ஜிம்மக்கா ஞாபகம் வரலாம், இல்லை டெய்லர் அக்கா கூட ஞாபகம் வரலாம். அவங்களெல்லாம் பற்றி நான் பேச போகிறது கிடையாது. ஜிம்மு போகிற எல்லாத்துக்கும், ஜிம்முக்கு போகலைன்னா கூட சிலரோட லைஃப்பில் ஜிம்மு முக்கியமான கனெக்ஷனை ஏற்படுத்தி இருக்கும். அது என்ன கனெக்ஷன், அது எப்படி உருவாச்சு, அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பொழக்க போகிறோம். ஜிம்மு என் லைஃப்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் செகண்ட் இயருக்கு போன தருணம். அங்கே போகணும். காலேஜ் செகண்ட் இயர்லேருந்து காலேஜே என் கண்ட்ரோலில் வந்துச்சுன்னு சொன்னவனும், மேக்னாவை இழந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்குள்ளே வந்தவனும் ஒரே ஆள் தான். சூர்யா சார் படத்தை தான் சொல்கிறேன், வேறு எதுவும் டீ கோட்லாம் பண்ண தேவையில்லை. நான் காலேஜ் செகண்ட் இயர் சேர்ந்தேங்க. சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி என் கண்ட்ரோலில் காலேஜும் வரல. அந்த மேக்னாக்காவையும் நான் பார்க்கல. மேக்னாவையும் இப்போ அக்கானே மேக்னாவையும் நான் பார்க்கல. ஏன்னா நான் அப்போ பார்க்க சற்று தொங்கன் போல் இருப்பேன், ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பேன். ஜிம்முக்கு போனால் ஏதாவது கொஞ்சம் பெருசாகும், இல்லை பெருசாக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக ஜிம்முக்கு போக ஆரம்பித்தோம். ஜிம்முக்கு போகலான்னு முடிவு பண்ண நான் மட்டும் போயிருக்கலாம். ஆனால் நான் அப்படி போகலை. என் ஃப்ரெண்டையும் சேர்த்து வா மச்சான் அப்படின்னு இழுத்துட்டு போக ஆரம்பித்தேன். நானும் அவனும் ஜிம்முக்கு போய் எல்லா விஷயத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கும் அவனுக்கும் ஜிம்மை பற்றி ஒரு மண்ணும் தெரியாது. நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த மாஸ்டர், அதாவது ட்ரெயினர் வந்து நம்ம கிட்ட ஒன்று சொன்னார். தம்பி ஒன்றும் கவலைப்படாங்க, அதெல்லாம் உடம்ப தேத்திடலாம். மாதம் 300 ரூபா ஃபீஸு, அட்வான்ஸாக மாதம் மட்டும் 450 ரூபா கட்டணுப்பா அப்படின்னு சொன்னார். நானும் என் ஃப்ரெண்டு என்ன யோசிச்சேன் தெரியுமா, மாதம் கொடுக்குற ஃபீஸ் 300 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. இதில் இவர் எக்ஸ்ட்ரா 150 ரூபா வேறு கேட்குறாரு, நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு தான் நானும் என் ஃப்ரெண்ட்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு வழியாக வீட்டில் பேசி நானும் என் ஃப்ரெண்டும் அந்த ஜிம்முக்கான அட்வான்ஸ் காசெல்லாம் வாங்கிட்டு ஜிம்மை நோக்கி செல்ல ஆரம்பித்தோம். ஜிம்முக்குள்ளே இருந்த மாஸ்டர், அதாவது ட்ரெயினர், எங்களை பார்த்து வாங்கப்பா வாங்க என்று ஆசையோடு உள்ளே அழைத்தார். ஏன் இப்போ இப்படி பேசுகிறேன், சரி ஓகே. அப்படி அழைச்சவர் என்ன தெரியுமா சொன்னார், தம்பிங்களா இதுதான் வார்ம் அப், இதை தான் பண்ணணும் ஸ்டார்டிங்கில் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டார். நானும் என் ஃப்ரெண்டு யோசித்தான், இதை நம்ம வீட்டிலே பண்ணியிருக்கலாமே, என்னடா இது அப்படின்னு ஒரே மன உளைச்சலுக்கு ஆளானோம். அந்த லேட் மிஷினை பார்த்தோன்னே ஒரு ஆனந்தம், அந்த சந்திரமுகி கண் எஃபெக்டை போட்ட மாதிரி. அப்படியே நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு வாரத்தை கடந்தோம் இந்த வார்ம் அப்லேயே. அப்புறம் தான் அந்த மாஸ்டர் எங்களை அந்த லேட்டு மிஷினுக்குள்ளேயே விட்டார். அப்போ தான் புரிஞ்சிச்சு அவர் ஏன் எங்களை ஒரு வாரத்துக்கு அந்த மிஷினை தொட விடாமல் இருந்தான்னு. போய் தொட்ட ஆர்வத்தில் அந்த லேட்டு மிஷினில் எக்கச்சக்கமாக வெயிட்டை ஏற்றி நாங்கள் போட ஆரம்பித்தோம். பதிலுக்கு அந்த மிஷின் எங்களை ஒரு ஏற்றிருச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, வலி பின்னிருச்சு. மறுநாள் காலையில் என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் நம்ம கண்டிப்பாக ஜிம்முக்கு போகணுமா அப்படின்னு கேட்டான். நான் போகணும், பிகாஸ் நம்மலாம் வாரியர்ஸ் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். அவன் அதுக்கு ஃபோனை விடா லூசு கூட அப்படின்னு என்னை திட்டினான். அந்த திட்டையெல்லாம் பொருட்படுத்தாமல் நானும் என் ஃப்ரெண்டு 1 மாதம் தொடர்ந்து கண்டினியூஸாக ஜிம்முக்கு போக ஆரம்பித்தோம். அப்புறம் தான் மாஸ்டர் ஒரு விஷயத்த சொன்னார், ஜிம்முக்கு வர்றது மட்டும் முக்கியம் இல்லை, அதுக்காக டயட்டு சாப்பாடுன்னு சில விஷயங்களை எடுக்கணும் தம்பி அப்படின்னாரு. அந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னே எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் பகீர்னு இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கு முட்டை மட்டுமே 6 முட்டை சாப்பிடணுமா. எங்கள் வீட்டில் 6 முட்டை கேட்டால் என்னை வெளுன்னு வெளுப்பாங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்சதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தோம். கொஞ்ச நாள் போக போக என் கூட வந்துட்டு இருந்தானே என் ஃப்ரெண்டு, அவன் வரதை நிப்பாட்டிட்டான். அதுக்கப்புறம் நான் மட்டும் தனியாக போக ஆரம்பித்தேன். தனியாக ஜிம்முக்கு போகிறது எவ்வளோ கஷ்டம்னு என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஜிம் ராட்ஸ், முன்னாடி நான் ஜிம் ராட்டாக இருந்தேன், இப்போ நிறைய பேர் ஜிம் ராட்ஸாக இருப்பீங்க, உங்களுக்குலாம் புரியும். ஏன்னா வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது ஒருத்தன் ஹெல்ப்புக்கு இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. நம்ம கோவில் பட வடிவேலு கண்ணு முன்னாடி வந்துட்டு போவார். அப்புறம் கொஞ்ச நாளில் அந்த ஜிம்லேயே சில நண்பர்கள் கிடைச்சாங்க. அவங்களோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கு இடையில காலேஜ் முடிஞ்சு போச்சு. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கையில் காசும் இல்லை, வீட்டில் கேட்க மனசும் இல்லை. ஸோ ஜிம்முக்கு மட்டை போட்டாச்சு. அகைன் கம்ஸ் டு 0. இந்த டைமில் தான் லாக்டவுனை வேற போட்டு விட்டாங்க. சும்மாவே நான் சாப்பிடுவேன். இதில் வீட்டில் சும்மாவே இருந்தால் எப்படி சாப்பிடுவேன், கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு தூங்கி உடம்பு கொஞ்சம் பெருசாக போட்டுருச்சு. அதை பார்த்துட்டு என்னை பார்க்குறேன் பூரா, என்னடா தம்பி இப்படி குண்டாயிட்ட அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு புரியவே இல்லைங்க. ஒருத்தன் குண்டா இருந்தாலும் ஏன்டா குண்டா இருக்கன்னு கேட்குறீங்க, ஒல்லியாக இருந்தாலும் ஏன்டா ரொம்ப மெலிஞ்சு போயிட்ட அப்படின்னு கேட்குறீங்க. ஒருத்தன் குண்டா இருக்கதும் ஒல்லியாக இருக்கதும் அவன் ஜீன், அது மட்டும் இல்லாமல் அது அவன் விருப்பம். போட்டு தேவையில்லாமல் அவனை போட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்காதீங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிறது பிடிக்கும். அதனால அகைன் ஜிம்முக்கு போனேன். எனக்கு எல்லாமே தேஜாவும் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு போகிறோம், 1 மாதம் என் ஃப்ரெண்டு கூட வந்தான், திரும்ப அவனை காணோம். திரும்பவும் நான் ஒரு பார்ட்னரை தேடி அலைஞ்சேன். ஆனால் லைஃபுக்கு பார்ட்னர் கூட கிடச்சிருவாங்க, இந்த ஜிம்மில் லிஃப்டிங் பார்ட்னர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இந்த ஜிம்முக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே எங்கள் மாஸ்டர் 6 பேக் எப்போ மாஸ்டர் வரும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்க, அவர் ஒரு 7 ஒர்க் அவுட்டு சொல்லி இதெல்லாம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார். நான் அதுக்கும் அவர்கிட்ட அப்போ கண்டிப்பாக 6 பேக் வருமானு கேட்டேன்.
அப்போ அவர் சொன்னார், இதை மட்டும் பண்ணால் வராது, கார்டியோன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நீ பண்ணணும் அப்படின்னாரு. கார்டியோனா என்னன்னு எனக்கு தெரியாது, அதை எப்படி நான் கரெக்டாக பண்ண முடியும்? அடுத்த 7 மாசத்துல 6 பேக் வந்துச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ருக்கோ ஜரா, அதெல்லாம் ஒரு மண்ணும் வரல. ஏன்னா அவர் கொடுத்த ஒர்க் அவுட்டையும் சரியாக பண்ணல, மிச்சம் இருக்க ஒர்க் அவுட்டையும் நான் சரியாக பண்ணல. அப்புறம் எப்படி 6 பேக் வரும்? எல்லாரும் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் கஷ்டம்னு நினைப்பாங்க. ஜிம்முக்கு போகிறதே கஷ்டம்தான். அதை விட கஷ்டம் என்ன தெரியுமா? இன்னைக்கு வந்த பார்ட்னர் நாளைக்கு வருவானா வரமாட்டானே தெரியாது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல பார்ட்னர் உனக்கு கிடைச்சி நல்ல ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நீ தாண்டா பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதான் கஷ்டம். இதில் எதுவுமே நடக்காது. ஜிம்முக்கு போவோம், பார்ட்னர் வரமாட்டா, புது பார்ட்னர் தேடணும், இதுதான் நடக்கும். இல்லை நீங்கள் அந்த பார்ட்னராக கூட இருப்பீங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நீங்களும் ஜிம்முக்கு ஃபஸ்ட் டைம் போய் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களோட ஜிம் ரேட் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிட்டு, மாப்பிள்ள நமக்கு நடந்தது அப்படியே சொல்கிறான்டா அப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. யூஸ் ஆகும் எனக்கு. டாடா, இன்னொரு கேட்சில் பார்க்கலாம்.